ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக். ப்ரீவியஸாக நம்ம பார்த்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு டைபோல் இருந்தால் என்ன, பொட்டன்ஷியல் எனர்ஜி எல்லாமே கால்குலேட் பண்ணும். இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்? இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை நம்ம ஃபை இ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை இப்போ ஒரு ஏரியா இமேஜின் பண்ணலாமா? இது ஒரு ஏரியா. இப்போ இந்த ஏரியா எந்த டைரக்ஷன்ல இருக்கு? ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல இருந்தா அதுக்கு பேரு ஏரியா வெக்டார். இப்போ இந்த ஏரியா இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா அது வந்து என் கேப் அப்படின்னு சொல்லலாமா? இப்போ இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவை வந்து நான் டெல்டா எஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏரியாவை என்னன்னு எடுத்துக்கலாம்? டெல்டா எஸ்ன்னு எடுத்துக்கலாம், டிஎஸ்ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டுத்தோட மீனிங் ஒண்ணுதான். அப்ப நான் ஏரியா வந்து டெல்டா எஸ்ன்னு எடுத்துக்க போறேன். இதுல நிறைய எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் பாஸ் ஆகுது அப்படின்னு இமேஜின் பண்ணிப்போம். இது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் பாசிங். இது இ அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்? டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் பாசிங் நார்மலி த்ரூ எனி சர்ஃபேஸ். இது ஒரு சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ்ல எலக்ட்ரிக் லைன்ஸ் நார்மலா பாஸ் ஆச்சு, நார்மலி பாசிங் அப்படின்னா என்ன மீனிங்? அதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னு பேரு. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? டெல்டா ஃபை இ விச் இஸ் ஈக்குவல் டு இ எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லையா இன்டு டெல்டா எஸ் அப்படின்னு சொல்லுவோம். இ இன்டு டெல்டா எஸ். இதே போல ஒரு ஏரியா இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஏரியா வெக்டாரும் எப்படி இருக்கு? சேம் டைரக்ஷன்ல இருக்கு. சப்போஸ் இந்த ஏரியா வெக்டார் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கலாமா? பர்டிகுலர் டைரக்ஷன்ல எப்படி இருக்கிறது? இப்படி ஏரியா வெக்டார் இந்த பொசிஷன்ல இருக்கு. இது எந்த பொசிஷன் உங்களுக்கு தெரியுது? இப்போ இப்படி இருக்கிற பொசிஷன் தான் இந்த பொசிஷன். ஏரியா வெக்டார் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டு இதுல பாஸ் ஆகுது. இப்போ இந்த ஏரியா வெக்டார் இப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணிப்போம். அப்படின்னா இந்த ஏரியா வெக்டார் இப்படி இருக்கு, இப்படி டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணுது ஏரியா வெக்டார். அப்படின்னா இதை எப்படி சொல்லலாம்? ஏரியா வெக்டார் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணுது? இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணுது. கரெக்டா? இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படியே பாஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். சேம் இதே மாதிரி இப்போ இப்படி போடலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி பாஸ் ஆகுது. இது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இ வெக்டார். இங்க பாருங்களேன், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏரியா வெக்டாருக்கும் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. இந்த டயக்ராம இன்னொரு விதமாக நம்ம எப்படி சொல்லலாம்? இப்போ இதே எப்படி சொல்லலாம்? ஒரு ஏரியா இப்படி இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமா? ஏரியா அப்படி இருக்கு, இதுல எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல பாஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஸோ இந்த டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு பாஸ் ஆகுது. இந்த ஏரியா வெக்டார் இப்போ எந்த டைரக்ஷன்ல இருக்கு? இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு. ஸோ இந்த டைரக்ஷன்ல ஏரியா வெக்டார் இப்படி இருக்கு. ஸோ இப்படி இருக்கு என் கேப். இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இங்க ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது பாருங்க, இந்த ஆங்கிள் தீட்டா, இந்த ஆங்கிள் தீட்டா. அப்படின்னா நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? இதே போல ரெப்ரசன்ட் பண்ணலாம். டெல்டா ஃபை இ விச் இஸ் ஈக்குவல் டு இ வெக்டார் இன்டு டாட் டெல்டா எஸ் வெக்டார். டெல்டா எக்ஸ் வெக்டார்னா இதுக்கு பேர் தான் ஏரியா வெக்டார்னு பேரு. இ வெக்டார்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது நம்ம எப்படி எழுதலாம்? இங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். A dot product between two vectors we call it as scalar.
அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னது? ஒரு ஸ்கேலார் குவாண்டிட்டி. இது முக்கியமான ஒண்ணு. எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன சொல்லுவோம் நம்ம? எலக்ட்ரிக் ஃபீல்ட ஈன்னு சொல்லுவோம். இது ஒரு வெக்டார் குவாண்டிட்டி. அதே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம? ஃபை அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ஸ்கேலார் குவாண்டிட்டி. ஸ்கேலார் குவாண்டிட்டி. ஓகேவா? இப்ப பாருங்க, ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப என்ன? டாட் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா? இது நம்ம எப்படி அதெல்லாம் டெல்டா ஃபை இ which is equal to E டெல்டா எஸ் காஸ் தீட்டா இப்படி நம்ம சொல்லலாம். இது ஒரு ரிலேஷன். இது ஒரு டெஃபினட் ஷேப் இருக்குது, ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு இல்லையா? அதனால எப்படி சொல்றோம். இதே ஒரு கர்வ்டு சர்ஃபேஸா இருக்கு அப்படின்னா நம்ம எப்படி சொல்ல முடியும்? இது ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ். கர்வ்டு சர்ஃபேஸ் இதோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இதுல எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி பாஸ் ஆகுது. இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? இதுல சின்ன 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 செக்மெண்டா நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். சின்ன சின்ன செக்மெண்ட் சொல்லுவோம். ஒரு எல்இடி டிவியை பெரிய ஸ்கிரீனா நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்னா, சின்ன சின்ன செக்மெண்ட்டை ஒன்னா சிங்க்ரனைஸ் பண்ணும்போது நமக்கு பெரிய ஸ்கிரீன் கிடைக்குது இல்லையா? அதே போல இந்த இடத்துல பாருங்க, ஒரு ஸ்மால் ஏரியா. இது எப்போ ஸ்மால் ஏரியா, இது எப்போ ஒரு ஸ்மால் ஏரியாவா நான் இமேஜின் பண்ணிக்கிட்டா, இந்த ஏரியா டெல்டா S1, இப்ப இந்த ஏரியாவை டெல்டா S2, இந்த ஏரியா டெல்டா S3, ஏரியா டெல்டா S4 இப்படின்னு இமேஜின் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு சேம் தான். இங்கேயும் அதே எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் பாஸ் ஆகுது. அப்படின்னா நம்ம எப்படி சொல்லலாம்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி சொல்ல முடியும்? இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்கு இது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ். எப்படி? ஸோ இந்த ஏரியாவில் பாஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு E1 எடுத்துப்போம். இதுல பாஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு E2, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு E3, E4 சொல்லலாமா? எப்படி? அப்படின்னா டோட்டல் ஃப்ளக்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ டோட்டல் ஃப்ளக்ஸ் த்ரூ எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? க்ளோஸ்டு சர்ஃபேஸ் phi E equal to flux phi E equal to, இப்போ என்ன பண்ணலாம்? E1 வெக்டார் டாட் டெல்டா S1 வெக்டார் சொல்லலாமா? எப்படி? அடுத்தது இந்த சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு எப்படி சொல்லலாம்? E2 வெக்டார் பிளஸ் டாட் டெல்டா S2 வெக்டார். இந்த தேர்ட் சர்ஃபேஸுக்கு எப்படி சொல்லலாம்? E3 வெக்டார் டாட் டெல்டா S3 வெக்டார் பிளஸ் எக்ஸெட்ரா. n நம்பருக்கு எப்படி சொல்ல முடியும் நம்ம? En வெக்டார் டாட் டெல்டா Sn வெக்டார் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் இல்லையா? இத பார்க்க எப்படி இருக்கு? அடிஷன். இத சம்மா சொல்ல முடியும் இல்லையா? சம்மேஷன்ல. அப்ப நான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் phi equal to summation of I equal to 1 to n E வெக்டார் EI வெக்டார் டாட் டெல்டா SI வெக்டார் இப்படி நம்ம சொல்லலாம். இதுல என்னோட வேல்யூ n நம்பர் ஆஃப் ஏரியா எலமெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ என்னன்னா நம்பர் ஆஃப் ஏரியா எலமெண்ட் இன்ஃபைனைட்டா இருக்கு அப்படின்னா என்ன மீனிங்? n வெக்டார் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இங்க டெல்டா S இருக்கு இல்லையா? இந்த சர்ஃபேஸ் ஏரியா டென்ஸ் டு 0 நம்ம இமேஜின் பண்ணிக்கிட்டா இந்த இடத்துல ஒரு லிமிட் கிரியேட் ஆகுது. அப்படின்னா ஃப்ளக்ஸ் என்ன வரும்? phi E equal to limit n tends to infinity delta S tends to 0 அப்படின்னா இந்த சம்மேஷன் வேல்யூ இங்க எழுதலாம் இல்லையா? அப்ப என்ன வரும்? சம்மேஷன் ஆஃப் I equal to 1 to n E I வெக்டார் டாட் டெல்டா SI வெக்டார். இத நம்ம சிம்பிளா எப்படி சொல்லலாம்? ஃப்ளக்ஸ் phi E which is equal to closed integral of
E vector dot ds vector. இதுதான் electric flux for closed surface. Integral, closed integral. இதுக்கு மீனிங் என்னது? Closed integral. So phi E equal to closed integral of E vector dot ds vector. இதுக்கு பேர் தான் electric flux. புரியுது இல்லையா?